உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணி அவர் உங்க அம்மாவிட்ட திட்டம் போட்டா பேசினாரு? எதேர்ச்சியா அப்படியே அந்த சூழ்நிலைக்கு அப்படி வந்துருச்சு. ஆனா உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணம் என்ன அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே தப்பா எடுக்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம்னா, அவர் உடனே மனசுல யோசிக்கணும். ஏன் அவர் கேட்கிறாரு? ஒண்ணு, அம்மாவுடைய டேஸ்ட். அதான் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா சார்ந்த உங்க அப்பா உங்க குடும்பம் செஞ்சா மட்டும் அது. நீங்க இங்க இருந்து போன் பண்ணி சொல்லுங்க, மம்மி நீங்க வரும்போது மீன் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துட்டு வா மம்மி அப்படின்னு. அது எங்க அம்மா மாதிரிலாம் மீன் ஊறுகாய் யாரும் போட முடியாது, இதை சொல்லுவாங்க. ஆனா இது பையன் சொன்னா இது எந்த ஊர்ல நியாயம்னே தெரியலமா. ஆனா நீங்க பார்சியாலிட்டி பாக்குறீங்க பாருங்க, அதுல வந்து ஏதோ ஒரு 80% ஒரு 20% பேர் நல்லவங்க இருக்காங்க. அதுல இந்த அம்மா உங்க வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் உங்களுக்கு காலும் வலிக்காது கையும் வலிக்காது. அழகா அவங்களுக்கு பிரியாணி இல்லை 3 நேரம் பிரியாணியா ஆக்கி போடுவீங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்தோ புருஷன் வீட்டுல இருந்தோ யாராவது வந்தா, ஆமா ஓயாம இவனுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொட்டுறதுக்கு நான் என்ன மிஷினா? இல்லை அப்படி சிலர்லாம் பயங்கரமான வேற்றுமை பார்க்குறாங்க. அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு வசதி. ஆனால் இந்த ஆண்களெல்லாம் இதில் பாவங்க. உண்மையிலே அப்படிதான். நிறைய ஆண்கள் பாவம், ஒன்றுமே சொல்ல தெரியாது. இந்த அம்மாட்ட வந்து, மா கடையில் வாங்கி தரட்டுமாம்மா நான், சரிம்மா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா தலைவலிக்குதுன்றாம்மா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரங்க வந்தால் தலையும் வலிக்காது காதும் வலிக்காது. இது மனம் திரும்புங்க. இந்த மாதிரி பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க யாருக்கு பார்சியாலிட்டி பார்ப்பாங்க? எங்க அம்மா கெட்டவா எங்க அப்பா நல்லவர்னு சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை எப்படி சொல்லணுமாமா? எங்க அம்மா பாக்கியவதி எங்க அப்பா பாக்கியவான் அப்படின்னு சொல்லணுமாமா. ஆனா எங்க அப்பா மட்டும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யாரும் பாக்கியவதின்னு சொல்லணும். கேட்கல? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லலாம். உங்க பிள்ளைங்க நினைவு தெரிஞ்சு வளர்ந்து அவங்க ஒரு அம்மா வானதுக்கு பிற்பாடு அப்பா நல்லவன்னு சொல்லுவாங்க, நல்லவர்னு சொல்லுவாங்களா, அம்மா நல்லவர்னு சொல்லுவாங்க? எந்த லிஸ்ட்ல நீங்க இருப்பீங்க? சிலர் இருக்காங்க அப்பாங்க ஊதாரி தான் இருக்காங்க. அப்பாங்க வந்து அப்பாவை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு, அப்பாவே பிடிக்கல, ஏன்னா அப்பா அவ்வளோ கொடுமையான மோசமானவராக இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்மை காரணமே இல்லாம தெரியாம நம்மளை காயப்படுத்துறதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு இழுத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் காயப்பட்டு உங்க தரிசனத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. இந்த சவுல் செய்த தப்ப நீங்க யாருமே பண்ணக்கூடாது.